ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மசாலா ரெடி பண்ணுவேன். இப்போ மிக்ஸி ஜாடியில் வந்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இவ்வளோ போட்டிருக்கேன். இது வந்து பவுடர் பண்ணி எடுத்துருவேன். இப்போ இது வந்து 1 கிலோ ரைஸ்க்கான மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே நான் வந்து எடுத்துக்குவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு இவ்வளோ அகலமான ஒரு சட்டி அடுப்பில் சூடு பண்ணி இந்த அளவுக்கு 1 கிலோக்கு இந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். அதில் பாதி அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தேவைக்கு தேங்காய் எண்ணெய் 1 கிலோவுக்கு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ அது போட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கு 6 தக்காளி, 8 பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதோடு சேர்த்து பச்சை மிளகாய், புதினா லீஃப் இதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி நம்ம ஆட் பண்ணி தக்காளியும் வதக்கிக்கலாம். இதற்கு தேவையான மசாலா வத்தத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சத்தூள் கூடவே நம்ம வந்து இன்னும் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ½ லெமன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த தக்காளி இருக்கிற ஜூஸ்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. தக்காளியில் உள்ள ஜூஸில் சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ வந்து தக்காளியில் இருக்கிற ஜூஸ் தான். இப்போ வந்து சால்ட்டு, நமக்கு உப்பு, உரப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் எடுத்து வச்சுருக்கிற ½ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கிற மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த கூடவே பேலன்ஸ் நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க ரைஸ் தேவையான சால்ட்டு. கர்நாடகா பொன்னி ரைஸ் தான் இது. வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைத்து எடுத்தது. தண்ணி நல்லா கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மல்லி இலை போட்டுக்கலாம். டேஸ்டியான தம் பிரியாணி ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அர்ஃபா குட்டி.